அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் எங்களுடைய தலைவருடைய தேர்தல் பரப்புரைக்காக கடந்த 3 நாட்களாக ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு இப்போ பெரம்பூரில் தேர்தல் பரப்புரை நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. அதற்கான அனுமதியை 2 நாளைக்கு முன்னாடியே ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆப்பில் சுவிதா ஆப்பில் போடணும். அது 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஆப்பில் போட்டு தேர்வு செய்து அந்த இடத்தையும் தேர்வு செய்து அதை காவல்துறை சார்பாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அங்க இருக்கிற ஆர்ஓ என்ன சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் எங்களுடைய இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு இடத்துக்கு நேற்று நாங்க ஆப்ல பதிவு செஞ்ச பிறகும் காலையில 10 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 11:30 மணிக்கு மேலதான் அப்ரூவலே வந்திருக்கு, என்ஓசியே வந்திருக்கு. சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே முதலாவதாக காவல்துறை சார்பாக, சென்னை காவல்துறை சார்பாக ஒவ்வொரு இடத்துலயும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தடை செய்யப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் வருது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்க தான் என்ஓசி கொடுக்கணும். அவங்க என்ஓசி கொடுத்த பிறகுதான் இங்க ஆர்ஓ அதை அனுமதி கொடுப்பாங்க. சோ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, நாங்க கொடுக்கறதுக்கு தயார், ஆனா எங்களுக்கு மேல இருந்து கடுமையான அழுத்தங்கள் வருதுன்னு. நேற்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும், அதாவது இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சாயந்தரம் 7 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தாங்க. எதுக்காகனா, அவங்க என்ஓசி டைப் பண்றதுக்கே 4 மணி நேரம் சும்மா அப்படியே கடத்திட்டே இருக்காங்க. 4 மணி நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில் ஆர்ஓ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ஓசி கடிதத்தை ஆர்ஓக்கு இன்னைக்கு காலையில பாஸ் பண்றாங்க. சோ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காவல்துறையில் ஆரம்பிச்சு அனைத்து அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க கட்டுப்பாட்டு இருக்காங்களா இல்ல எப்படின்னு தெரியல. பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காலையில குமரகுரு ஐஏ சொல்லியிருக்காரு, பேப்பர்ல கொடுத்தாங்க. நாங்கள் பேப்பர்ல கொடுத்தது என்னன்னா, தேர்தல் ஆணையத்திடம் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவங்கள்ட்ட கொடுத்தது என்னன்னா, இந்த மாதிரியான பிளான் எங்களுக்கு இருக்கு. இதை நாங்க சுவிதா ஆப்ல ஆல்ரெடி பதிவு செஞ்சிட்டோம். இதை உங்களுடைய ஆர்வம் அங்கங்க எங்களுக்கான ஒவ்வொரு இடத்துலயும் தடை செய்யறாங்க. சோ அதை நீங்க இங்க இருந்து ஒரு அறிவுரை கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலான இடத்துல அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாங்க கொடுத்ததை குமரகுரு இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருக்காரு, பேப்பர்ல கொடுத்ததுக்குலாம் நாங்க அனுமதி கொடுக்கணும். நாங்க எதுவும் பேப்பர்ல கொடுக்கல, எல்லாமே ஆப்ல பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு கடைசி நேரத்துல எல்லா இடத்துலயும் நேர்ல போய் ஆய்வு செய்த பின்னரும் காவல்துறை சொல்லி இன்னைக்கு ஆர்ஓ ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அங்கங்க அவங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும், அவங்களுடைய அலுவலகம் போறதுக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் தேர்தல் அலுவலகம் போறதுல இருந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. இன்னமும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுக கைக்கூலிகளா தான் இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த நிலைமை மாற வேண்டும். தேர்தல் ஆணையம் யார் யாரெல்லாம் திமுக கைக்கூலிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு எப்படி நீங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க, எப்படி எலெக்ஷனை கொண்டு போவீங்க? திமுக அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, திமுகவுக்காக வேலை செய்யும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்திலும் மேல இருக்கிற காவல்துறை காவல் ஆணையர் எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக சொல்றதை கேட்டு வேலை பார்க்கறாங்க. திமுக என்ன சொல்றாங்களோ, திமுக அமைச்சர்கள் இப்பவும் அவங்க சொல்றதான் கேட்டு வேலை பார்க்கறாங்க. சென்னையில சேகர்பாபு சொல்றதை கேட்டுதான் வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் திமுக அமைச்சர்களை சொல்றதை கேட்டுதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருந்தால் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? நாங்க ஆப்ல கொடுத்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து பதிவு செய்தாலும் மத்தவங்களுக்கு உடனே கொடுத்துறாங்க. எங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு கொடுத்து இது பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்ப இன்னைக்கு இந்த பெரம்பூர்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. அது அப்பவே அவங்க ஆய்வு செய்து, காவல்துறையிலிருந்து ஏசில இருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஆய்வு செய்து முடிச்சு அவங்க அறிக்கையை கொடுத்து, அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்குறாங்க. இப்ப எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆய்வு செய்து இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அடுத்த இடம் ப்ரிஃபர் பண்ணிருப்போம்ல. நீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாம் முடிச்சு போறோம். இன்னைக்கு காலையில நடக்க போற நிகழ்ச்சிக்கு காலையில 11:30 மணிக்கு அனுமதி கொடுப்பீங்க. ஏன் நேற்று 4 மணி நேரம், அதாவது அந்த என்ஓசி டைப் பண்றதுக்கு 4 மணி நேரம் காவல் நிலையத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரும் 4 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. சோ இன்னமும் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இது மாதிரியான இருக்கிற அதிகாரிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மாத்திர வேலையை செய்யணும். இன்னமும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க கூடாது. இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது. சோ இந்த நேரத்தில் திமுக சொல்றதை கேட்டு விட்டு இப்படி செய்யும் அதிகாரிகள் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். திமுக சொல்றதான் கேக்குறாரு சென்னை மாநகராட்சி. அவருக்கு நாங்க சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சது அவர் குமரகுருக்கு தெரியாதா? குமரகுருக்கு நாங்க சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சு அப்ரூவல் அமைச்சிருக்கோம். இன்னைக்கு எதுல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஆப்ல தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு எதுல 29ஆம் தேதிக்கு கொடுத்திருக்காங்க. எல்லா
எல்லாமே ஆப்ல பதிவு செய்யணும். நாங்கள் தேர்தல் அவங்ககிட்ட போய் நாங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஸ்டேட் வைஸ் பதிவு செய்யறதுக்கு ஆப்ல ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொன்றும் சட்டமன்ற வாரியா தான் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. அப்ப நாங்க மொத்தமாக ஆர்ஓக்களுக்கு அந்தந்த அசம்பிளிக்கு நீங்க அறிவுரை கொடுக்கணும். நாங்க ரிட்டர்னா தான் கொடுக்கணும். அது அவர் எப்படி வந்து ஒரு பேப்பர்ல கொடுக்குறோன்னு சொல்ல முடியும்? நீங்க அதுல பேப்பர்ல என்ன இருக்குன்னு அவர் படிச்சு பார்த்தாரா? நாங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் சுவிதா ஆப்ல கொடுத்துருக்கோம். நீங்க உங்களுடைய தேர்தல் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நீங்க அறிவுரை கொடுக்கணும்னு தான் நாங்க வந்து அங்க அந்த கடிதத்துல தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட நாங்க கொடுத்திருந்தோம். சோ அதை கூட பார்க்காம சும்மா இப்படி போற போக்குல ஒரு கமெண்ட் சொல்றது வந்து ஒரு அதிகாரி கலகல். அவங்க என்ன டிஃபெக்ட்னு சொல்லுங்க, என்ன இஷ்யூன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துல நாங்க பண்ணிருக்கோம். இல்லன்னா 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்கு நாங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு செய்ததை இன்னைக்கு எப்படி நீங்க இப்ப சாயந்தரம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? சாயந்தரம் தான் வந்து போட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க மதியம் இருந்து பிடபிள்யூ இருந்து போய் அந்த ஹைவேஸ்ல இருந்து போய் அவங்க போய் ரோட்லாம் இது பண்ணி நாங்க வந்து சிமெண்ட் போட போறோம்னு இருக்கிற ஒரு இடத்துல குழியை தோண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் குழியை அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்பவும் வந்து அந்த இடத்துல எல்லாம் பள்ளத்தை தோண்டி குழியை தோண்டி இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இடம்னு பாத்தீங்கன்னா அந்த எம்கேபி நகர் கிட்ட தான், பெரம்பூர்ல. சோ அந்த இடத்துலயும் இவங்க போய் பராமரிப்புன்னு சொல்லி இன்னைக்கு போய் பேரிகேட்லாம் போட்டு அந்த ஒரு இடத்துலயும் பேரிகேட்லாம் போட்டு எல்லாத்தையும் தடுப்பு எல்லாம் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது எவ்வளவு நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? இல்ல அவர்கள் எங்கேயுமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் இங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையம் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து இதை உடனடியாக யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி மாத்தலன்னா இதுல எதுவுமே இருக்காது. இங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் இன்னும் ஆபரேட் பண்றாரு. திரு செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து முழு தேர்தலையும் யாரு கூட்டணி, எவ்வளவு கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு, எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு சீட்டு திரு செந்தில்வேல் அவர் தான் முடிவு செய்யறாரு. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் முடிவு பண்றாரு. மொத்தமாக அதிகாரிகள் நடத்தும் தேர்தலுக்கு எதுக்கு வந்து இங்க ஒரு தேர்தல் ஆணையம்? மொத்தமா அதிகாரிகள் தான் இந்த தேர்தலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் வந்து எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு என்ன சீட்டு வேணும் என்னன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுக்கு இங்க தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் இருந்து என்ன பண்றது? இது வந்து திமுக நடத்துற தேர்தல். இப்ப உதயநிதிக்கு எவ்வளவு சீட்டுன்னு கூட்டணி கிட்ட பேச்சுவார்த்தை உதயநிதி நடத்துறாரா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஐஜி நடத்துறாரா? உதயநிதி நடத்திலே பேச்சுவார்த்தை. உதயநிதிக்கு எந்த சீட்டுன்னு அவரே பேப்பர்ல பார்த்து டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிறாரு.